الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடந்த உரையிலே நாம் இறுதியாக இந்த மார்க்கத்தை நாம் பற்றி பிடித்து வாழ வேண்டும் என்று சொன்னால் உலக பற்றற்ற தன்மை என்பது நம்மிடத்திலே குடிக்கொள்ள வேண்டும். உலகத்தினுடைய விஷயத்திலே அல்லாஹ்வை அஞ்சியவர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அதை நம்முடைய வாழ்நாளிலே நாம் செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நம்மை போன்றே மனிதர்களாக பிறந்து மனிதர்களாக வாழ்ந்து இஸ்லாமிய மார்க்கத்தை அழகிய முறையிலே உலக பற்றற்ற தன்மையை உட்கொண்டவர்களாக வாழ்ந்து மறைந்த உத்தமர்களை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பொதுவாகவே வரலாறுகள் பேசப்படுவதனுடைய நோக்கங்களிலே ஆக முக்கியமானது என்பது முன் சென்ற சமுதாயத்தார்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அவர்கள் மேற்கொண்ட தியாகங்கள் எப்படிப்பட்டது, ஏன் நம்மால் அப்படிப்பட்ட தியாகங்களை மேற்கொள்ள முடியவில்லை. இப்படிப்பட்ட வரலாறுகளை நம்ம பார்க்கக்கூடிய சமயத்துல தெரிந்து கொள்ளக்கூடிய சமயத்தில் தான் நாளை அல்லாஹு தஆலா மறுமையினுடைய நாளிலே அனைவரையும் ஒன்றாக அனைத்து மக்களுக்கு முன்பாகவும் நிறுத்தி, நீங்களும் முஃமின்களாக பிறந்தீர்கள், முஃமின்களாக வாழ்ந்தீர்கள், ஆனால் நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்திற்காக எதை மேற்கொண்டீர்கள்? உங்களை போன்றே முஃமின்களாக பிறந்து முஃமின்களாக வாழ்ந்து இஸ்லாமிய மார்க்கத்திற்காகவே தியாகங்களை மேற்கொண்ட இவர்கள் எத்தகையவர்கள் என்று அல்லாஹு தஆலா நம்மை கேட்பான் என்ற எண்ணம் எப்போ வரும் சொன்னா, இவர்களை குறித்த வரலாறுகளை நாம் அறிந்து கொண்டால் மட்டும்தான் வரும். இன்னும் நம்மளுடைய ஈமான்கள் என்பது அதிகமாக அதிகரிக்கும் இந்த வரலாறுகளை அறிந்து கொண்டார். அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த நபிமார்களுடைய வரலாறுகளை எல்லாம் அல்லாஹு தஆலா போதித்து விட்டு கடைசியாக ஒரே ஒரு வாக்கியத்தை பதிவு செய்வான். இன்ன லகும், இந்த வரலாற்றிலேயே உங்களுக்கு இருக்கிறது இப்ரத்தன் லிஉலில் அல்பாப், யார் அறிவுடைய மக்களாக இருக்கிறார்களோ, சிந்திக்கக்கூடிய மக்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல மக்களுடைய வரலாற்றிலே படிப்பினைகள் இருக்கிறது என்பதாக அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வரலாறுகளை முன்னிறுத்து காட்டுகிறான். ஆகவே நம்மளும் மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யறோம், மார்க்க அடிப்படையில நாம் வாழ்கிறோம், குறிப்பாக சமூக பணிகளை நாம் மேற்கொள்கிறோம் என்று சொன்னால் நமக்கு முன்னால் சென்ற சமுதாயத்தினுடைய வரலாறுகள் நமக்கு தெரியணும். அவங்க எந்த அளவுக்கு ஈமான்ல உறுதியா இருந்தாங்க, ஈமானுக்காக எதையெல்லாம் அவர்கள் இழந்தார்கள், எப்படியெல்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக தன்னை அர்ப்பணித்தார்கள், பிறரையும் அர்ப்பணிக்குமாறு அவர்கள் ஏவினார்கள், தன்னை எவ்வாறு சீர்திருத்திக் கொண்டார்கள், தன்னுடைய குடும்பத்தை எவ்வாறு சீர்திருத்திக் கொண்டார்கள், தன்னை சுற்றி இருந்தவர்களை எல்லாம் எவ்வாறு சீர்திருத்தினார்கள் என்பதை குறித்த அந்த வரலாறுகளை நாம் அறியக்கூடிய சமயத்தில் கண்டிப்பாக நம்முடைய உள்ளங்களையும் அல்லாஹு தஆலா மாற்றுவான். அந்த ஒரு எண்ணத்தோடு தான் இந்த வரலாறுகளை நாம் தொடராக நாம் பார்க்க இருக்கிறோம். அதிலே குறிப்பாக சஹாபாக்கள், ஏராளமான சஹாபாக்கள் இருந்தாங்க. கிட்டத்தட்ட சஹாபாக்களுடைய எண்ணிக்கை குறித்து கூறும்போது ஹஜ்ஜத்துல் விதால மட்டும் கலந்து கொண்ட சஹாபாக்கள் 1,00,000-க்கும் மேற்பட்டவர்கள். ஆனால் அதிலே குறிப்பாக சில தோழர்கள், சில நபி தோழர்கள் என்பவர்கள் தியாகத்திற்கென்றே பேர் போனவர்கள். ஆரம்ப காலகட்டத்திலே இஸ்லாமிய மார்க்கம் வளர்வதற்கும் உயர்வதற்கும் மிகப்பெரிய அர்ப்பணிப்புகளை எல்லாம் மேற்கொண்டவர்கள். அதுல பார்த்தோம் சொன்னா மக்காவை சார்ந்தவர்களை முஹாஜிர்கள் என்று சொல்லுவாங்க, மதீனாவை சார்ந்தவர்களை அன்சாரிகள் என்று சொல்லுவாங்க. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய அந்த வரலாறு யாருடைய வரலாறுன்னு சொன்னா, மக்காவில் இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் சென்றவர்கள். எந்த நோக்கத்திற்காக ஹிஜ்ரத் செஞ்சாங்க? பணத்திற்காகவோ புகழிற்காகவோ அல்லது மதீனால நம்ம வந்தோம் சொன்னா நம்முடைய வாழ்க்கை முறை மாறிடும். இன்னைக்கு எப்படி ஒரு ஊர்ல இருந்து மற்றொரு ஊருக்கு போறாங்க, என்ன நோக்கத்துக்காக போறாங்க? வியாபாரத்துக்காக தான். அங்க என்னுடைய வியாபாரம் என்பது நிலை பெற்று விட்டது, அங்க போனா நான் என்ன ஆயிடுவேன், நன்றாக என்னுடைய வியாபார வளத்தை நான் பெருக்கிக் கொண்டு ஒரு பணக்காரனாக மாறிவிடுவேன். இந்த நோக்கத்திற்காக தான்
நம்முடைய புலம்பெயர்றது என்பது இருக்கிறது. ஆனால் சஹாபாக்கள் எதுக்காக புலம்பெயர்ந்தார்கள் சொன்னா, முஹாஜிர்களுக்கு மதீனாவிலே மிகப்பெரிய, மக்காவிலே மிகப்பெரிய அளவுக்கு நிலங்கள் இருந்தது, வீடுகள் இருந்தது, வியாபாரிகளாக இருந்தார்கள். ஆனால் அனைத்தையும் விட்டுவிட்டு அவர்கள் மதீனாவுக்கு புலம்பெயர்ந்ததனுடைய நோக்கமே, மதீனாவுக்கு வந்ததனுடைய நோக்கமே இஸ்லாத்திற்காக மட்டும்தான் வந்தார்கள். மக்காவுல நம்மளால என்ன பண்ண முடியல? இஸ்லாமிய மார்க்கத்தை நிலைநாட்ட முடியல, தொழுகையை நிலைநாட்ட முடியவில்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறினாலே அடிக்கிறார்கள், அல்லாஹ் என்று கூறினாலே அங்கு அடி விழுது. ஆக நாம் மதீனாவிலே சென்று இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும், தொழுக வேண்டும், அல்லாஹ்வை அஞ்சிய அடியார்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காகவே ஹிஜ்ரத் என்பது மேற்கொள்ளப்பட்டது. அந்த ஒரு நோக்கத்திற்காக தான் சஹாபாக்கள் ஹிஜ்ரத்தை மேற்கொண்டார்கள். இதற்கு அழகாக ஒரு வரலாறுல இருந்து ஒரு உதாரணம் சொல்லணும்னு சொன்னா, சுஹைப் ரூமி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபியை நம்ம எடுத்துக்கலாம். இவர் யாருன்னு சொன்னா, அசல்ல அரபு தேசத்தை சார்ந்த ஒரு நபர். ஆனால் அரபுகளிலேயே இவர் ரோம தேசத்திற்கு ஒட்டி வாழ்ந்த ஒரு அரபி. சிறு வயதிலேயே என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இவர் ரோம நாட்டுல போய் தங்கிடுறாரு. அதனாலதான் இவர் பேரு சுஹைப் ரூமி என்பதாக சொல்லப்படும். ரூமி என்று சொன்னால் ரோம் தேசத்தை சார்ந்தவர். சிறு வயதிலேயே ரோம் நாட்டுக்கு போயிட்டு, அரபு இவருக்கு தெரியவே தெரியாது, ரோமர்களுடைய மொழியை தான் இவர் பயின்றவர். ஒரு கட்டத்திலே ரோம் நாட்டில் இருந்து தப்பித்து மக்காவிற்கு வந்து விடுகிறார். மக்காவிலே வந்தவுடன் அல்லாஹ் தஆலா அபிவிருத்தி செய்கிறான், மிகப்பெரிய செல்வந்தராக மாறிவிடுகிறார். ரொம்ப பெரிய செல்வந்தர். அவருக்கு என்று வியாபார தலம் வந்து விட்டது, வீடுகள் வந்து விட்டது, வசதி வந்து விட்டது. அந்த சமயத்துலதான் மக்காவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழைப்பு பணி மேற்கொள்ளப்படுகிறது. அதிலே அவர் கவரப்பட்டு இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு இறுதியில் அல்லாஹ் தஆலா ஒரு சோதனை வைக்கிறான். மக்காவிலே வாழ்ந்தால் செல்வத்தோடு வாழலாம், வியாபாரத்தோடு வாழலாம், பண வசதியோடு வாழலாம், மிக சிறந்த வியாபாரியாக பயணிக்கலாம். மதீனாவுக்கு சென்றால் இஸ்லாத்தோடு வாழலாம், தொழுகையாளியாக வாழலாம், முஃமினாக வாழலாம், முஸ்லிமாக வாழலாம். அவர் அழகாக தேர்வு செய்தார் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்வது. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போறார். போகக்கூடிய சமயத்திலே அவரை பின்தொடர்ந்து குறைஷியர்களுடைய ஒரு படை வந்து கொண்டே இருக்கிறது. 10 நபர்களுக்கு மேற்பட்டவர்கள் வருகிறார்கள். அதுல அபூ ஜஹலும் இருக்கிறான். ஒரு கட்டத்திலே சுஹைப் ரூமி ரலியல்லாஹு தஆலா அவர்களை அபூ ஜஹல் சூழ்ந்து கொள்கிறான். குறைஷியர்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள். சூழ்ந்து கொண்டு கேட்கிறார்கள், சுஹைபே, எங்களிடத்திலே வரும்போது நீ ஆண்டியாக வந்தாய், ஏழ்மை மிக்கவனாக வந்தாய், மக்கா நகரம் தான் உனக்கு வளத்தையும் செல்வத்தையும் பணத்தையும் வாரி கொடுத்தது. இன்று நீ பணக்காரனாக திரும்பிய பின்பு இந்த சொத்துக்களை எல்லாம் வைத்துக் கொண்டு மதீனாவுக்கு சென்று விடுகிறாயா என்று அபூ ஜஹல் கேட்டான். நம்மளோட நிலைமை தான் என்ன பண்ணுவோம்? முதல்ல அப்படி இருந்தா ஹிஜ்ரத் செய்ய மாட்டோம். இப்ப கூட பாருங்க, பல நபர்கள் முஸ்லிம்கள் அல்லாத, அதாவது இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்ற முடியாத பகுதிகளில் வசிப்பாங்க. ஆனா அவர்களுக்கு மனசே வராது. அந்த பகுதியில இருந்தா அவங்களுடைய வியாபாரம் செழிப்பா இருக்கும், பணத்தை அவர்கள் இழக்க வேண்டிய சூழ்நிலை இல்லை. ஆனால் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய அந்த பகுதிக்கு வந்தோம்னு சொன்னா என்ன ஆகும்? அவர்களால் வியாபாரத்தை சரிவர மேற்கொள்ள முடியாது என்ற ஒரே காரணத்துக்காகவே எங்க வசிக்கிறாங்க? எங்க இஸ்லாத்தை பின்பற்ற முடியாத அப்படிப்பட்ட இடங்களிலே, நகரங்களிலே வசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் எப்படி அபூ ஜஹலும் அவனுடைய படையினர்கள் தடுத்தாங்கன்னா, ஒண்ணு உனக்கு உன்னுடைய சொத்தின் மீது, பணத்தின் மீது, நீ கஷ்டப்பட்டு ஈட்டிய இந்த வருவாயின் மீது அக்கறை இருந்தால் மக்காவிலே தங்கிவிடு. உனக்கு இஸ்லாம் வேண்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் வேண்டும் என்றால் மதீனாவிற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அனைத்து சொத்துக்களையும் என்னிடத்திலே ஒப்படைத்து விட்டு சென்று விடுன்னு சொன்னனவே சுஹைப் ரூமி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழகான வார்த்தையை குறிகாட்டினார்கள். குறைஷியர்களே, உங்க எல்லாருக்கும் என்ன பற்றி தெரியும், உங்களிலேயே அம்பு எய்வதிலே வல்லமை மிக்கவன் நான் தான். நான் நினைத்தால் உங்களுடைய 10 நபர்களையும் சாய்த்து விட முடியும். ஆனாலும் பணத்திற்கு நான் ஆசை கொண்டேன் என்ற ஒரே காரணத்திற்காக, நீங்கள் கூறிவிடக் கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக, என்னுடைய சொத்து மக்காவிலே இங்கு உள்ளது, என்னுடைய பணம் இங்கு இருக்கிறது, என்னுடைய கால்நடைகள் இங்கு இருக்கிறது, அனைத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள், என்னை மதீனாவிற்கு அனுப்பிவிடுங்கள் என்று சொன்னாங்க. சுஹைப் ரூமி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இவ்வாறாக ஹிஜ்ரத் செய்து வந்தாங்க. முஹாஜிர்கள் அவர்கள் வந்த நோக்கம், சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டா, முஹாஜிர்கள் சஹாபாக்கள் ஹிஜ்ரத் செய்தது என்பது பணத்திற்காகவோ செல்வத்திற்காகவோ பெண்ணிற்காகவோ எந்த நோக்கமும் அல்ல, இஸ்லாமிய மார்க்கத்திற்காக மட்டும்தான் அவர்கள் அனைவருமே ஹிஜ்ரத் செய்தார்கள்.
இப்போ முஹாஜிர்களாக வரக்கூடிய இந்த சஹாபாக்கள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே வந்த உடனே அவர்கள் செய்த சில காரியங்கள் இருக்கிறது. அதிலே ஆக முக்கியமான ஒரு காரியம் என்பது மதீனாவிலே வசித்த பூர்வீகமாக இருந்த அன்சாரிகளுக்கும் மக்காவிலிருந்து வந்த முஹாஜிர்களுக்கும் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள். ஏன்னா மக்காவிலிருந்து வந்தவர்களுக்கு வீடு இல்லை, வியாபாரம் இல்லை, எதுவுமே இல்லை. ஒருவரை மற்றொருவரோடு சகோதரராக ஆகிவிட்டார், இவர் அவரை கவனித்துக் கொள்வார் என்ற எண்ணத்தோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகரத்து மக்களை பிடித்து மக்காவிலிருந்து முஹாஜிர்களோடு இணைத்து வைத்தார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், இருவரும் சரியான முறையிலே ஒரு பொருளாதார நெருக்கடி இல்லாமல் வாழ வேண்டும் என்பதற்கு. இப்படி நிறைய முஹாஜிர்கள் வரவும் மதீனாவிலே இருந்த பல நபர்களை, பல சஹாபாக்களை நபியர்கள் இணைத்து வைத்து 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 விட்டு இறுதியாக மீதமாக இருந்தவர்கள் தான் அஹ்லு சுஃபா, திண்ணை தோழர்கள் என்று வரலாற்றில் அறியப்படக்கூடிய சஹாபாக்கள். இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கென்று எந்த ஒரு சகோதரனும் மதீனாவாசியிலிருந்து இல்லவே இல்லை. இவர்கள் தனிப்பட்ட நபர்கள். இவர்களுக்கு வீடு இல்லை, குடும்பம் இல்லை, பணம் இல்லை, பொருளாதாரம் இல்லை. அனைத்தையும் மக்காவில் இருந்த அனைத்தையும் அல்லாஹ்விற்காகவும் அவருடைய தூதருக்காகவும் திறந்து விட்டு மதீனாவிலே இஸ்லாத்திற்காக வந்தவர்கள். இவருடைய எண்ணிக்கையை குறித்து கூறும்போது இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள், இந்த நபி தோழர்கள், திண்ணை தோழர்கள் என்று அறியப்படக்கூடிய இந்த நபி தோழர்கள் ஏறத்தாழ 400 நபர்கள். 400 நபர்களும் ஒரே நேரத்துல இருக்க மாட்டாங்க, ஒரே நேரத்துல ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க. சில நபர்கள் போருக்கு போயிருப்பாங்க, சில நபர்கள் வெவ்வேறு காரியத்தின் காரணமாக சென்றிருப்பார்கள். 70 நபர்கள், 80 நபர்கள் அல்லது 120க்கும் மேற்பட்ட திண்ணை தோழர்கள் ஒரே நேரத்திலே ஒன்று கூடியதாக சில அறிவிப்புகள் வருகிறது. ஆக 400 நபர்கள் திண்ணை தோழர்களாக வாழ்ந்தார்கள். இவர்களுடைய தியாகம் தான் மிகப்பெரிய ஒரு தியாகம். இவர்களுடைய அர்ப்பணிப்பு தான் மிகப்பெரிய ஒரு அர்ப்பணிப்பு. ஏன்னு சொன்னா, மக்காவிலிருந்து வந்த பிற முஹாஜிர்களுக்கு மதீனாவிலிருந்து ஒரு சகோதரர் கிடைத்து விட்டார். அவருக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. இவருக்கு ஏதாவது ஒரு கஷ்டமோ நஷ்டமோ ஏற்பட்டால் துணை நிற்பதற்கு அந்த ஊரை சேர்ந்தவரே இருக்கிறார். ஆனால் இந்த 400 நபர்களுக்கு அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் தெரிவித்தால் யாருமே இல்லை. இவங்க எதுக்காக வரல? அவர்கள் அந்த நாட்டில் இருந்து துரத்தி அடிக்கப்பட்டு வரவில்லை, இஸ்லாமிய மார்க்கத்திற்காகவே வந்தார்கள். இஸ்லாத்தை விட்டு நான் மக்கால இருக்கிறேன்னு சொன்னா இருப்பதற்கு யாருமே தடை விதிக்கவே இல்லை. இஸ்லாத்தோடு மக்காவிலே வாழ்வதற்கு தான் தடையாக இருந்தது. ஆக இஸ்லாமிய மார்க்கம் தான் மேலோங்க வேண்டும், அதுதான் என்னுடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும், அதனுடைய பிரியம் தான் எனக்கு முழுமையாக இருக்க வேண்டும் என்பதாக மதீனாவுக்கு வந்த சஹாபாக்கள் 400 நபர்கள். இவர்களுக்கு தான் அஹ்லு சுஃபா என்பதாக சொல்லப்படும். இந்த அஹ்லு சுஃபாவை பொறுத்தவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக இந்த நபி தோழர்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதிகமாக இவர்களின் மீது அன்பு காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களின் மீது அக்கறை எடுத்தாங்க, அன்பு காட்டினாங்கன்னு சொன்னா, ஒரு அறிவிப்பிலே வருகிறது, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே முறையிடுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் உங்களுடைய மகளாக இருக்கிறேன், உங்களுடைய ஈரக்குலையாக இருக்கிறேன். நானோ எனக்கு என்று வீட்டிலே எந்த ஒரு அடிமையும் இல்லை. அதனால என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னு சொன்னா, வீட்டினுடைய வேலைகள், வீட்டினுடைய பணிகள் அனைத்தையும் நானே செய்கிற காரணத்தினால் என்னுடைய கைகளிலே அச்சி வந்து விட்டது, கைகளிலே புண்கள் வந்து விட்டது. ஆகவே எனக்கு உங்களுடைய கனிமத்தினுடைய பொருளிலிருந்து என்ன பண்ணுங்க, ஒரு அடிமையை தாங்கன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக போர் புரியக்கூடிய அந்த சமயத்திலே போரில் கிடைத்த பொருட்கள்ல ஒன்று நபி அவர்களுக்கு வரும், 5 பங்காக பிரித்து ஒரு பங்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வரும். அததான் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, நீங்க அதிலிருந்து ஒரு பங்கை யாருக்கு தாங்க, எனக்கு தாங்க என்பதாக கேட்டாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னாங்க, உதுஊஹா லி அஹ்லி சுஃபா, ஃபாத்திமாவே அதை நீ என்னுடைய தோழர்களாக இருக்கக்கூடிய அஹ்லு சுஃபாவுக்கு விட்டுவிடு. நான் அவர்களுக்காக என்ன பண்றேன், அந்த சொத்துக்களை எல்லாம் அவர்களுக்காக நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு தஸ்பீஹ் கத்துறாங்க. இதோட சிறந்தது என்ன தெரியுமா, சுப்ஹானல்லாஹ் என்று கூறுவது, அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறுவது என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை காட்டிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அஹ்லு சுஃபா என்று சொல்லப்படக்கூடிய திண்ணை தோழர்களுக்கு அதிகமாக முக்கியத்துவத்தை தந்தார்கள். அதே போன்று இந்த திண்ணை தோழர்களுடைய உணவுகள் என்னவாக இருந்துச்சுன்னு சொன்னா, இதை குறித்து 2 அறிவிப்புகள் ஹதீஸ்களிலே வருகிறது. ஒன்று பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுகிறார்கள், எப்பொழுதுமே
பள்ளிவாசலிலே மஸ்ஜிது நபவியிலே ஒரு சஹாபாக்களுடைய கூட்டம் இருக்கும். அதற்கு திண்ணை தோழர்கள் என்று கூறப்படும். இவர்கள் மிகவும் பசித்தவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு உணவு என்னவென்று சொன்னால், என்றாவது ஒரு அன்சாரி தோழர் வருவார். அன்சாரி தோழர் வந்தவுடன் தன்னுடைய தோட்டத்திலே விளைந்த 2 பேரித்த குலைகளை கொண்டு வந்து மதீனாவினுடைய மஸ்ஜிதிலே நட்டு வைப்பார். அதை கட்டி வைப்பார். எந்த தோழருக்கு பசி எடுக்கிறதோ அவர் வந்து பேரித்த பழங்களை உண்டு விட்டு சாப்பிட போவார்கள். இதான் இவர்களுடைய உணவாக இருந்தது. அதே போன்ற மற்றொரு அறிவிப்புகளை வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினமும் இந்த தோழர்களுக்கு என்று 1 கிலோ அளவுக்கு பேரித்த பழங்களை வழங்குவார்கள். ஒரு ஆளுக்கு இல்ல, மொத்தமாவே. அவர்கள் தங்களுக்கு மத்தியில் என்ன பண்ணணும், அதை பிரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஏழ்மையான நிலையில தான் இவர்கள் வாழ்ந்தவர்களாக திண்ணை தோழர்கள் இருக்கிறாங்க. ஆனா எவ்வளவுதான் இவர்கள் ஏழ்மையாக இருந்தாலும் சரி, அவர்கள் அல்லாஹ்வை மறந்து விடவே இல்லை. சஹாபாக்கள்லேயே அதிகமாக ஒவ்வொரு குர்ஆனுடைய வசனத்திற்கும் அழுந்தவர்களாக யார் இருக்காங்கன்னு சொன்னா திண்ணை தோழர்கள் தான் இருக்கிறாங்க. ஏனென்றால் மற்ற தோழர்கள் எல்லாமே வியாபாரத்துக்கு போயிடுவாங்க, குடும்பத்தோடு இருப்பார்கள். இவர்களுக்கு குடும்பம் இல்லை, வியாபாரம் இல்லை. இவர்களுடைய பணியே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கீழிருந்து குர்ஆன் இறங்குவதை பார்ப்பது, குர்ஆன் இறங்கினால் அதை எழுதுவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நாவிலிருந்து வரக்கூடிய நபிமொழிகளை அழகான முறையிலே மனனம் செய்வதுதான் இவருடைய பணியாக இருந்தது. ஒரு முறை ஒரு அறிவிப்புல வருது, குர்ஆனிலே ஒரு வசனம் வருகிறது, ஹாதல் ஹதீஸி தஅஜபூன். இந்த ஒரு குர்ஆனை கொண்டு, வேதத்தை கொண்டு நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா? ததஹகூன வலா வமா தபகூன். நீங்கள் அதிகமாக சிரிக்கிறீர்கள், ஆனா முஃமின்களாக இருந்தும் கூட உங்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த வசனம். இதை கேட்ட உடனே திண்ணை தோழர்கள் அழ ஆரம்பிக்கிறாங்க. அவர்களுடைய ஹனீனவும் ஹதீஸ்ல தெளிவா வருது, இவர்கள் அழக்கூடிய சப்தமானது நபி அவர்கள் தன்னுடைய அறையிலே சென்ற பின்பும் அவருடைய செவிப்புலன்களிலே பட்டது. இதை கேட்டோனவே நபி அவர்களும் அழ ஆரம்பிக்கிறாங்க. அழ ஆரம்பித்து விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள், ஃபமா மின் ஐனின் பகத் மின் கஷியத்தில்லா லா யதுகுலுன் நார். எந்த கண்கள் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுந்ததோ அதை நரகம் தீண்டவே தீண்டாது என்பதாக கூறினார். இப்படி வாழக்கூடிய காலகட்டத்திலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நாவினால் சோனத்திற்கு சுபச்செய்தி சொல்லப்பட்ட மாபெரும் சஹாபாக்கள் தான் இந்த திண்ணை தோழர்கள் என்ற சஹாபாக்கள். ஆக இவர்களிலிருந்து ஒவ்வொரு தோழராக யாரு என்பதை குறித்து வரக்கூடிய வாரங்களிலே நாம் தொடர்ந்து பார்க்கலாம். ஆக இந்த விஷயத்தை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த திண்ணை தோழர்கள் என்பவர்கள் முழுக்க இவர்கள் மக்காவிலிருந்து வந்த நோக்கம், இவர்கள் ஏழ்மை அனுபவித்தது, பசியை பொறுத்து கொண்டது, தாகத்தை பொறுத்து கொண்டது அனைத்துமே இஸ்லாமிய மார்க்கத்திற்காக மட்டும்தான். இதுதான் இந்த உரையிலிருந்து நமக்கு இருக்கக்கூடிய ஒரு படிப்பினை. நம்ம என்ன பண்ண மாட்டோம், நமக்காக இஸ்லாத்திற்காக ஒரு உரை நிகழ்த்தப்படுகிறது என்று சொன்னாலே அதற்கென்று ஒரு தியாகம் மேற்கொள்வதில்லை. இது சொல்ல வேண்டும் என்பதற்காக நம்ம கூறவில்லை. நம்ம விரைவா வந்துட்டோம் சொன்னா விரைவாக முடித்துவிட்டு நம்ம சென்று விடலாம். இது ஒரு கடமையா பார்க்காம ஒரு பிரியப்பட்டு வந்தோம் சொன்னா மிகப்பெரிய நன்மை இருக்கு. இதுல என்ன நன்மை இருக்கு சொல்லுங்க? இப்ப நம்ம இங்க அமர்ந்து இருக்கிறோமே, என்ன நன்மை இருக்கு? சபையில் அமர்ந்துட்டு இந்த சபை முடிஞ்சதுக்கு அப்புறமா அல்லா கிட்ட சொல்லுவாங்க, இங்க என்னோட அடியான் எதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க, எல்லாம் நரகத்தை அடைய கூடாது, சொர்க்கத்தை அடையணுன்றதுக்காக அந்த கூட்டத்தை பேசிட்டு அல்லாஹ் வாக்களிக்கிறா, அவனுக்கு சொல்லுவது நான் சாட்சி, அவன் வாக்களிக்கிற அவங்க கேட்டது நான். மார்க்கத்துடைய சபைகளை பொறுத்த வரைக்குமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள், யார் இது மாதிரி மார்க்கத்துக்காக உட்கார்றாங்களோ கஷியத்துஹுமுர் ரஹ்மா, அவர்களை அல்லாஹ்வுடைய அருள் சூழ்ந்து கொள்கிறது. ஹஃபத்துஹுமுல் மலாயிகா, மலக்குமார்கள் நம்மை சூழ்ந்து இருக்கிறாங்க. நம்முடைய கண்களுக்கு புலப்பட மாட்டாங்க, ஆனா அவர்கள் நம்மை சூழ்ந்து இருக்கிறார்கள். அதே போன்ற சகோதரர் சொன்ன மாதிரி நம்முடைய லட்சியம் என்ன, நோக்கம் என்ன? சோனத்துக்கு எப்படியாவது போனோம். பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம், தவறுகளை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் எதையாவது ஒரு விஷயத்தை கொண்டு நம்மளை மன்னிக்க மாட்டானா என்று நாம் தேடிக்கொண்டே இருக்கிறோம். ஆள் மனசுல அந்த எண்ணம் எல்லாருக்கும் இருக்கதான் செய்யுது. அல்லாஹ் எந்த நன்மையை கொண்டு நம்மளை புரிந்து கொள்வான் என்று நமக்கு தெரியவே தெரியாது. இதுக்காக நம்ம நம்முடைய நேரத்தை செலவழித்து வரோமே, இதை வச்சு கூட அல்லாஹ் நாளைக்கு சொர்க்கத்தை தரலாம். ஆக நாம் இந்த ஒரு எண்ணத்தை ஆழமாக பதிவு வைத்துக் கொண்டு இந்த சபையில கலந்துகிட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாக்கு பொய்யானதல்ல. இந்த அவர் சொன்ன சகோதரர் சொன்ன அந்த ஹதீஸானது உண்மையான ஹதீஸ்.
மலக்குமார்கள் அல்லாஹ் தாலாவிடத்திலே சென்று கூறுவார்கள், இந்த அடியார்கள் ஒன்று சேர்ந்தாங்க, ஒருவருடைய பெயராக கூறப்படும், இன்று அடியார்கள் உனக்காக அல்லாஹ் ஒன்று சேர்ந்தார்கள். அவங்க எதை நாடுறாங்கன்னு அல்லாஹ் கேட்பான். சோனத்தை தான் அவர்கள் நாடுகிறார்கள், அது அவர்களுக்கு கிடைத்து விட்டது என்று நீங்கள் கூறுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாக்கியம் வேற எங்கேயுமே நம்மளுக்கு கிடைக்காது. வீட்டுல இருந்தாலும் கிடைக்காது, சும்மா 2 பேர் நின்று பேசின்னு இருந்தாலும் கிடைக்காது. இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இந்த பாக்கியமானது கிடைக்கிறது. ஆகவே எந்த நேரத்துல நமக்கு மௌத்து வரும்னு சொல்லிட்டு தெரியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய நாம் நாளைக்கு இருக்க மாட்டோம். இப்ப பேசின்னு இருக்கக்கூடிய என்னுடைய நிலை நாளைக்கு என்ன ஆகும்னு சொல்லிட்டு தெரியாது. ஆகவே இது போன்ற சபைகள் இருக்குன்னு சொன்னா நம்ம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். குறிப்பாக மார்க்க பிரச்சாரங்களில் ஈடுபடக்கூடிய நாம் நம்முடைய ஈமான் என்பது எப்பவுமே வலுவாக இருக்க வேண்டும். சமூக பணிகளில் ஈடுபடுறோம்னு சொன்னா ஈமான் என்பது அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும். ஈமானை அதிகரிப்பதற்காக தான் இந்த சபைகள். ஆக இந்த சபைகள்ல விரைவாக நாம் கலந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு தௌஃபீகை பாக்கியத்தை உங்களுக்கு எனக்கும் தந்தரு புரிவானாக.